வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் குருமணிகண்டன். இந்த வீடியோவில் வந்து ஒரு குட் சப்ஜெக்ட், முக்கியமான சப்ஜெக்ட் பற்றி பேச போகிறேன். ஆண் பெண் அப்படின்னு 2 பேர் இருக்கும், கரெக்டாக? அப்படி தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி உண்மையாகவே ஆண் பெண் 2 கேட்டகரி இருக்கா? ஓகே, என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இதில், இந்த வீடியோவில். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து ஷாக்கிங்காக கேட்கறதுக்கு என்னடா லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கு, ஆண் பெண்ணுன்னு இல்லாமல் எப்படா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கலாம். ஓகே, ஸோ இதில் என்ன விஷயம்னா, ஆண் பெண் அப்படின்னு 2 பேர் நம்ம பிரிச்சிருக்கோம். எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னா, சைக்கலாஜிக்கலாக வி ஹேவ் ஸ்பிளிட்டட், அதாவது பாடி பார்ட்ஸ் வச்சு நம்ம வந்து 2ஆக பிரிச்சிட்டோம். ஓகே, ப்ரைவேட் பார்ட் எஸ்பெஷலி. ஓகே, இந்த மாதிரி இருந்தால் வந்து பெண், இந்த மாதிரி இருந்தால் ஆண். ஓகே, அப்படின்னு சொல்லி 2 கேட்டகரி பிரிச்சிட்டோம். ஏன்னா அந்த 2 டைப்பை வந்து எப்படி பிரிச்சாகணும். ஏன்னா 2 டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஒரு ஆம்பளை பையன் குழந்தை பிறகுதுன்னா அதோட ப்ரைவேட் பார்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பொம்பளை பொண்ணு பிறந்து அதோட ப்ரைவேட் பார்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ப்ளஸ் அது வளரும் போதும் வந்து அப்பர் பாடி டிஃப்ரெண்ட்டாக வளருது. ஆம்பளை பசங்க அப்பர் பாடி டிஃப்ரெண்ட்டாக வளருது. வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, அண்ட் பவர் பவர்னால் மசில் பவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மஸ்குலர் பவர். ஓகே, ஸோ இதெல்லாம் வச்சு 2ஆக பிரிச்சிட்டாங்க. ஓகே, இது இப்படி இருந்தால் ஆண், இப்படி இருந்தால் பெண் அப்படின்னு சொல்லி. ஆனால் என்ன விஷயம், நிறைய பேருக்கு இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. ஓகே, ஆணுக்குள்ளே பெண் இருக்காங்க, பெண்குள்ளே ஆண் இருக்காங்க. அதாவது மஸ்குலினிட்டி, ஃபெமினிட்டி. ஓகே, மஸ்குலினிட்டியாக ஆண் தான் மஸ்குலின். ஓகே, பெண்ணுன்னா ஃபெமினின் எனர்ஜி. ஆக்சுவலாக எனர்ஜின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலி ஃபெமினின் எனர்ஜி அண்ட் மஸ்குலின் எனர்ஜி. ஸோ இப்போ நம்மளுக்குள்ளே அப்போ மசில்ஸ்லாம் இருக்குது, பவர் அதிகமாக இருக்குது எனக்கு ஆம்பளை அப்படின்னா, இப்போ எனக்குள்ளே அந்த ஃபெமினிட்டி இல்லையா? ஓகே, அப்படின்னு கேட்டால் ஃபெமினிட்டின்றது என்னென்னா ஃப்ளெக்சிபிலிட்டி. ஓகே, நம்மளுக்குள்ளே இப்போ ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து ஃபெமினிட்டி. ஓகே, ஸோ இஃப் அ மேன் டசன்ட் ஹேவ் ஃப்ளெக்சிபிலிட்டி, ஹீ வில் ஜஸ்ட் பி லைக் அ பில்லர். ஓகே, ஒரு பாடியில் ஃபெமினிட்டி இல்லைன்னா ஹி வில் பி லைக் அ பில்லர். மசில்லாம் இருக்கும், போன்லாம் இருக்கும், ஹி கேனாட் மூவ். ஓகே, அந்த ஃப்ளோ இருக்குல்ல, அந்த ஃப்ளோ வந்து ஃபெமினிட்டி. ஓகே, பெண் ஃபீமேல்ஸ் இருக்காங்களே, ஃபீமேல்ஸில் மஸ்குலினிட்டி இல்லையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. அப்படி அவங்களுக்கு இல்லைன்னா they will have flexibility, but they will be on the floor. They cannot stand. Okay, how water will be on the floor. It will have a flow, but it cannot stand straight, right? ஒரு மரம் மாதிரி நிற்க முடியாது. மரம் ஏன் நிற்கிதுன்னா, that has the density. ஓகே, அந்த மசில்ஸ் அண்ட் போன்ஸ். ஓகே, இது வந்து மஸ்குலினிட்டி. ஓகே, இதுதான் ஆண் தன்மை, இது பெண் தன்மை. ஓகே, இது வந்து 2 பேருக்குள்ளேயும் இல்லாமல் இருக்க முடியாது. ஓகே, எனக்குள்ள ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. ஓகே, ஃபெமினிட்டி இருக்குது. ஓகே, இட்ஸ் நாட் அபவுட் ஒன்லி த ஃபிசிக்கல் பாடி ஐம் டாக்கிங் அபவுட். சில ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது ஒரு சில குணங்கள் இருக்கு இல்லையா, கேரக்டர்ஸ், அதுலேயும் வந்து பெண் தன்மைன்றது இருக்கும். எமோஷ்னலாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் ஆம்பளைங்களுக்கு இருக்குது. ஓகே, தே ஆர் ஆல்சோ எமோஷ்னல். பெண்களுக்கு அதிகமாக எமோஷ்னலாக இருக்கும். ஸோ அதுதான் அவங்களோட முக்கியமான ஐடென்டிட்டியே. ஸோ ஆம்பளைங்களுக்குள்ளே இன்னொரு இது இருக்குன்னா ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். அதை வச்சு தான் ஆம்பளைங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரிவாங்க. உமனுக்குள்ளே ஸ்ட்ரென்த் இருக்கும், ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்காது, பட் கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆண்களுக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் அதிகமாக இருக்கும், பெண்களுக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் பெண்களுக்குள்ளே இருக்கிற விஷயமும் ஆண்களுக்குள்ளே இருக்குது, ஆண்களுக்குள்ள ஒரு விஷயங்களும் பெண்களுக்குள்ளே இருக்குது. ஸோ இப்போ சைனீஸ் சிம்பிள் ஒன்று இருக்கும், இன் அண்ட் யாங்னு சொல்லி பார்த்துருக்கீங்க. ஓகே, ரவுண்டாக இருக்கும், ஒரு 2 மீன் இருக்கிற மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும், பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கும். ஓகே, தட் இஸ் த சிம்பிள் ஆஃப் எவ்ரி திங். ஓகே, லைஃப்னா என்னன்றது ஈஸியாக அதுலேயே எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ ஒயிட் கலர் அண்ட் ஒயிட்டில் வந்து ஒரு பிளாக் டாட், பிளாக் சர்க்கிள் இருக்கும். பிளாக் கலர் இருக்கும் பாதி, அதில் ஒயிட் டாட் இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து இன்பம் துன்பம்னு எடுத்துக்கலாம், இரவு பகல், நிறைய விஷயம் சொல்லுவாங்க அதில். ஓகே, இதெல்லாம் 2 தானே இருக்குது வாழ்க்கையில் எல்லாமே. ஓகே, இரவுன்னு இருந்தால் பகல்னு இருக்குது, துன்பம்னு இருந்தால் இன்பம்னு இருக்குது. ஓகே, இனிப்புன்னு இருந்தால் கசப்புன்னு இருக்குது. அந்த மாதிரி அதுலேயே ஃபீமேல் அண்ட் ஃபீமேல்னு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, ஃபீமேல் ஒயிட் கலர் வந்து ஃபீமேல் வச்சுக்கலாம், பிளாக் கலர் வந்து மேல்னு வச்சுக்கலாம். ஓகே, பட் அந்த பிளாக் கலருக்குள்ளே ஒயிட் கலர் ரவுண்டும் இருக்குது. ஸோ அந்த மேல்குள்ளே ஃபீமேலும் இருக்குது, ஃபெமினிட்டியும் இருக்குது, மஸ்குலினிட்டிக்குள்ளே. இந்த ஃபீமேல்குள்ளேயும் மஸ்குலினிட்டி இருக்குது.
ஓகே. ஏன்னா ஆனால் கம்மியாக இருக்குது, சைஸ் தான் கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ ஒரு சில லேடிஸ்லேயே பார்த்தாங்கன்னா நல்லா பயங்கர ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க. ஓகே. அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக ஸ்போர்ட்ஸ்லலாம் ஈடுபடுறவங்க வந்து நிறைய டெஸ்டோஸ்டெரான் தான் ஆண்களுக்கான ஹார்மோன். அது அதிகமாக இருக்கிறவங்க வந்து அவங்களால ஸ்ட்ரென்த்தை காட்ட முடியும். ஓகே. தே வில் பி மோர் ஸ்ட்ராங் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி அண்ட் தே வில் நாட் பி மோர் எமோஷனல். தே வில் பி மோர். பெண்கள்னால எமோஷ்னல் கன்ஃபார்மாக ஓகே கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மற்ற பெண்களோட. ஓகே. ஸோ அதுதான். இப்போ ஆண்களில் பார்த்தோன்னா ஃபெமினிட்டி சில பேருக்கு அதிகமாக இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் எப்பவுமே எமோஷ்னலி வீக்காக இருப்பாங்க ஆண்களே. இன்னொன்று வந்து ஸ்ட்ரென்த்தும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மற்ற ஆம்பளைங்களோட கம்பேர் பண்ணும்போது ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கும். ஓகே. அவங்களுக்குள்ளே ஈஸ்ட்ரோஜனும் இருக்கும் கொஞ்சம். ஓகே. அந்த ஃபீமேல் ஹார்மோன்ஸ் ஓகே அதிகமாக இருக்கும்போது அந்த சில பேருக்கு வந்து ஃபீமேல் பாடி மாதிரி சில சில அறிகுறிலாம் கூட இருக்கும். ஓகே. ஸோ அவங்க ஆனால் தே கேன் சேஞ்ச் இட். ஓகே. நிறைய டெஸ்டோஸ்டெரான் அவங்க க்ரியேட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா தட் வில் கோ ஆட்டோமேட்டிக்லி. ஸோ ஃபீமேலும் அதே மாதிரி தான். ஓகே. அவங்களோட டெஸ்டோஸ்டெரான் இன்க்ரீஸ் பண்ணாத மாதிரி வந்துட்டாங்க. பட் தே வில் பி உமன் பட் தே கேனாட் பி ஸ்ட்ராங் ஆஸ் மென். ஓகே. அவங்க அதெல்லாம் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா. ஓகே. ஸோ இந்த காலத்தில் வந்து தே ஹேவ் டு பி ஸ்ட்ராங், அதர்வைஸ் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் தெம் டு சர்வைவ். ஓகே. ட்ரீட் போட்டு மியூசிக் போயிடுவாங்க ஆம்பளைங்களாம் அவங்கள. ஓகே. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தெம் டு ஆக்ட் லைக் அ மேல் டு கெட் some to increase the masculinity in them. Okay, it's very important. But also when they increase the masculinity, they are also becoming low in emotional level. Okay, ரொம்ப எமோஷனல் ஆகாமல் இருப்பாங்க. தட்ஸ் வெரி குட் ஃபார் த ஹெல்த் ஆக்சுவலி. ஓகே. ஸோ நம்ம பார்த்தோன்னா கேன்சர் பேஷண்ட்ஸ்லாம் நிறைய பேர் பார்த்தா ஃபீமேல் தான் இருப்பாங்க. இத்தனைக்கும் அவங்களுக்கு கெட்ட பழக்கமே இருக்காது. ஓகே. தே வில் நாட் ட்ரிங்க். இப்போ இருக்கிற பொண்ணுங்களை பற்றி சொல்லப்பா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். ஸோ தே வில் நாட் ட்ரிங்க், தே வில் நாட் ஸ்மோக், தே வில் நாட் ஹேவ் எனி பான் கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ பட் ஸ்டில் தே வில் ஹேவ் லாட் ஆஃப் கேன்சர் கேம்பெயின்ஸ் அண்ட் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ஹெல்த் ப்ராப்ளம் பிகாஸ் ஆஃப் எமோஷ்னல் இம்பேலன்ஸ். ஓகே. எமோஷ்னலாக அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. ஜென்ஸுக்கும் ஜென்ஸும் கொஞ்சம் இப்போ வீக் ஆகிட்டு தான் வராங்க எமோஷ்னலாக. தே ஷுட் நாட். ஓகே. ரொம்ப தேர் அட்டாச்சிங் கெட்டிங் அட்டாச் டு எவ்ரி திங், ஃபேமிலி அந்த மாதிரிலாம். இன்டெலெக்சுவலாக இல்லை இப்போலாம் அவங்க நிறைய மென். ஓகே. ஸோ தே ஷுட் சேஞ்ச் தேர் பர்செப்ஷன் ஆஃப் லைஃப். ஸோ இது வந்து இதுதான். ஓகே. ஸோ ஆண் பெண்ணுன்றது எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. ஓகே. ஸோ ஆண் பெண்ணு தனித்தனியாக பிரித்து சொல்கிறது சும்மா ஒரு அந்த பாடி பார்ட்ஸை மட்டும்தான் வச்சு நம்மளால் பிரித்து சொல்ல முடியுமே தவிர இந்த ஆண் வந்து பெண்ணோட அதிகமான ஸ்ட்ராங்கானாலும் சொல்லலாம் சில இதில். பட் தே ஆர் நாட் superior. Male is not superior to female, female is not inferior to the male. ஓகே. அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே. அப்போ தான் ரெண்டு பேரோட வாழ்க்கையுமே நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து அக்கார்டிங் டு ஸ்பிரிச்சுவாலிட்டி everybody is female. This will be shocking for whoever is not spiritual and listening this. இது நான் கண்டுபிடிச்சு சொல்ல, நிறைய ஸ்பிரிச்சுவாலிட்டியில் சொன்னது தான், நான் கேட்டதை நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ ஒரு கான்ஷியஸ்னஸ்னு ஒன்று சொல்கிறோம்ல ஒரு ரிலீஜன். இப்போ இந்துவிசமில் சொன்னால் சிவான்னு சொல்லலாம், இல்லை விஷ்ணுன்னு சொல்லலாம், ஓகே, பிரம்மான்னு சொல்லலாம். ஓகே. தட் இஸ் த கான்ஷியஸ்னஸ். இதில் கிறிஸ்டின்ஸில் எடுத்துகிட்டோன்னா ஜீசஸ்க்கு மேலே ஒரு ஜீசஸோட அப்பான்னு சொல்லுவாங்க. அது ஒரு அதுவும் கான்ஷியஸ்னஸ் தான். அதுக்கும் அவங்களும் வந்து உருவம்லாம் கொடுக்கல. அல்லாஹ் obviously in Islam they also didn't give the shape. இந்த மாதிரி ஷேப்லாம் கொடுக்கல. பட் கான்ஷியஸ்னஸ் எல்லாத்துலேயுமே ஒரே ஒரு கான்ஷியஸ்னஸ்னு ஒன்று இருக்குது. அந்த கான்ஷியஸ்னஸ் தான் வந்து மேல். ஓகே. மற்ற எல்லாமே ஃபீமேல். படைப்பே வந்து ஃபீமேல். அதனால தான் சக்தி, பரமசிவம், பார்வதின்னு சொல்கிறாங்கல்ல ஹிந்துவிசமில். ஸோ இதில் வந்து அமேசிங்காக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ஹிந்துவிசமில் நல்லா ஈஸியாக இருக்கும் புரியறதுக்கு. ஆனால் நம்ம அதை புரிஞ்சிக்காமல் அதை வந்து தனித்தனியாக ஒரு கடவுள் அவங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லாம் சொல்லி, பட் அதுவும் ஒரு ரீசனுக்காக தான் சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், சிவன்ன்றது ஒரு மேல். ஓகே. அதுதான் கான்ஷியஸ்னஸ். சக்தின்றது என்னது? எனர்ஜி. இதுதான் க்ரியேஷன். ஓகே. இந்த எனர்ஜி இது எல்லாமே வந்து ஃபீமேல். ஓகே. பசுபதி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு லாக்காக இருந்தது. ஓகே. யூனிவர்ஸ் க்ரியேஷன் வந்து
கான்ஷியஸ்னஸ் கிட்டேருந்து தனியாக பிரிஞ்சு வந்தது. ஓகே, ஸோ ஆண் பெண் இது ரெண்டும் ஒன்றா சேரணும், அதுதான் வந்து இந்த கல்யாணம் அதெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒத்திகை மாதிரி, அதாவது நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்கு நம்மளே வந்து க்ரியேட் பண்ண விஷயங்கள். ஆனால் அதை புரிஞ்சிக்காமல் கான்செப்டே மாற்றி புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாமல் டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ராமா விளையாடிட்டுருக்கோம் எல்லாருமே. ஸோ எல்லாருமே போய் அங்கே அந்த ஹஸ்பண்ட் கிட்டே போய் சேரணும். ஓகே, நான்லாம் அவருக்கு ஒய்ஃப் இந்த மாதிரி தான். ஓகே, ஸோ புரியறதுக்கு சொல்கிறேன். எல்லா ஆம்பளைங்களும் எல்லா பொம்பளைங்களும் எல்லா அனிமல்ஸும் எல்லா லிவிங் பீயிங் நான் லிவிங் பீயிங் எவ்ரி திங் இஸ் ஃபீமேல் அக்கார்டிங் டு த not according to the consciousness. Okay, it may be Allah, Shiva, எப்படினாலும் சொல்லிக்கோங்க. There is one thing called God, the consciousness. அந்த கான்ஷியஸ்னஸ்க்கு நம்ம எல்லாருமே வந்து ஒய்ஃப். அதனால தான் வந்து நம்ம இந்து கல்ச்சர்ஸில் வந்து இந்து கல்ச்சர் இல்லை இந்தியன் கல்ச்சர்லேயே பொம்பளைங்க வந்து ஆம்பளைங்க கிட்ட அடங்கி இருக்கணும், அடக்கமாக இருக்கணும் அப்படிலாம் சொல்லி வளர்த்தாங்க. பக்தியாக இருக்கணும், பயபக்தியோடு இருக்கணும். ஓகே, அந்த மாதிரி தான் இருந்தாங்க பழங்காலத்தில். அது வந்து சும்மாலாம் சொல்லிட்டு போகல, சும்மா இது பண்ணல. ஓகே, இது வந்து ஒத்திகை, நம்ம இங்கே பார்க்குறது வந்து ஒத்திகை இந்த இதில் வாழ்க்கையில். ஸோ அந்த கான்ஷியஸ்னஸ்க்கு நம்ம அப்படி இருக்கணும், பயபக்தியோடு இருக்கணும், அதுக்கு அடங்கி இருக்கணும். ஓகே, அது புருஷன், நான் பொண்டாட்டி, அந்த மாதிரி. ஓகே, யூ மே பி அ மேல் ஆர் ஃபீமேல், பட் யூ ஹேவ் டு பி அ ஃபீமேல் ஃபார் த கான்ஷியஸ்னஸ் அண்ட் யூ ஹேவ் டு ஹேவ் த பயம், பக்தி அண்ட் லவ். ஓகே, அவருக்காக பணிவிடை பண்ணுறது. இப்போ புருஷனுக்கு எப்படி வந்து பணிவிடை பண்ணுவாங்க அந்த காலத்து பொம்பளைங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி காலனிக்கு விடுவாங்க, அது பண்ணுவாங்க. அவர் பேரை கூட சொல்ல மாட்டாங்க. அது அங்கே தான் வந்து வச்சாங்க லெசன். ஆனால் அந்த லெசனை யாருமே புரிஞ்சுக்கல. அதுவும் கல்ச்சரையும் மாற்றி விட்டோம். இப்போ அது மாதிரி இதுவே கிடையாது. பொண்டாட்டியே இப்போ புருஷன் தான் அந்த மாதிரி பண்ண வேண்டியதாக இருக்குது. காலனிக்கு விடுறதுலேருந்து எல்லாமே இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளே ஹியூமனே பண்ண விஷயம். இப்போ கம்ப்யூட்டர் எடுத்துக்கோங்களேன், நம்ம வந்து கம்ப்யூட்டர் ஏஐ வரைக்கும் வந்திருக்கோன்னா இதெல்லாம் நம்ம அந்த கடவுள் நம்மளை எப்படி படித்தாருன்றதை நம்ம வந்து எதோ படித்து அதை லேர்ன் பண்ண பார்க்குறோன்றது இன்னும் நிறைய பேருக்கு புரியல. ஓகே, எப்படி க்ரியேஷன் பண்ண முடியுது, என்னெல்லாம் க்ரியேட் பண்ண முடியுது நம்மளால், நம்மளோட சக்தி என்ன, இதெல்லாம் பார்க்கறதுக்கு தான் இந்த டெக்னாலஜியை நம்ம க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கோம். என்னமோ க்ரியேட் பண்ணுறோம். இப்போதைக்கு லாஸ்ட்டாக ஏஐ வரைக்கும் வந்திருக்கோம். இன்னும் ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க சயின்டிஃபிக்காக கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. இதெல்லாம் ஏன் நம்ம கண்டுபிடிக்கிறோன்னா சம்வேர் இன் த கான்ஷியஸ்னஸ் இஸ் இன்சைட் எவ்ரிபடியில். ரொம்ப அதிகமாக இருக்கவங்க வந்து ஒன்று ஸ்பிரிச்சுவாலிட்டி மூலிமா எது உண்மை நான் யாருன்றதை தேடி போவாங்க, இல்லை சயின்டிஃபிக்காகவும் தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, சயின்டிஃபிக்காக எப்படி தேடுறாங்க, அது என்னது, என்ன நடக்குதுங்க, ஏன் இதெல்லாம் நடக்குதுன்றதை தேடுறாங்கல்ல. ஓகே, மூணுக்கு போகிறதுலேருந்து எல்லாத்துக்குமே ஸ்பேஸ் வரைக்கும் போய் என்ன நடக்குது, ஏன் இந்த பூமி இப்படி இருக்குது, எதனால் படைப்பு ஏற்படுத்தி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்கல்ல. இதுவும் தேடுதல் தான், சீக்கிங். ஸ்பிரிச்சுவலி சீக்கிங், சயின்டிஃபிக்கலி சீக்கிங், பட் சீக்கிங். தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த ஹியூமன் லைஃப். ஓகே, அந்த சீக்கிங் ஏதாவது ஒரு விஷயத்தில் இருங்க. ஒன்று சயின்டிஸ்ட்டாக ஆகி சீக் பண்ணலாம், அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா படிப்பு வரணும், நம்மளுக்கு அந்தளவுக்கு படித்து அந்தளவுக்கு பெரிய சயின்டிஸ்ட்டாக ஆனால் மட்டும்தான் அதில் போக முடியும். இல்லைனா ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது ஈஸியான, சிம்பிளான, சீப்பான ஒரு சீப்னா அந்த மாதிரி சீப், அது எக்ஸ்பென்சிவ் இல்லாத இன்எக்ஸ்பென்சிவ் வே டு சீக் who you are. Okay, so please find yourself who you are. நாலேஜை தான் நம்மளால் ஃபஸ்ட் தெரிஞ்சுக்க முடியும். then you have to try to see yourself by going deep into the spirituality. Okay, நான் இன்னும் இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இருக்கேன். ஓகே, I know how to do and what to do, but I am not doing because I stuck in this world a little bit. Soon I will come out. Okay, that is my job. I have to come out. I have to go to my husband. Okay, the consciousness. Okay, so I will go. I will reach my husband. I will serve my husband. Okay, I want you all to come to our husband. Okay, ரொம்ப ரொம்ப பைத்தியக்கார மாதிரி தான் இருக்கும் நான் பேசுறதுலாம் கேட்குறதுக்கு. என்னடா பைத்தியமே மாறிட்டாருன்ற மாதிரி தான் இருக்கும். ஸ்பிரிச்சுவாலிட்டியில் போனவங்க எல்லாருமே அப்படி தான் நினைப்பாங்க ஜனங்க. ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். You will come to that stage one day in any lifetime, maybe not in this lifetime. Okay, everybody will have that understand, everybody will have that opportunity to reach the God. Okay, எனக்கு தெரியாது நான் இன்னும் எத்தனை லைஃப் டைம் எடுப்பேன். ஓகே, if I am lucky I may meet my husband in this lifetime itself. Okay, so thank you so much. என்ன பைத்தியம் சொன்னாலும் சொல்லிக்கோங்க. I don't care. Bye bye.